ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோஸ் போட போகிறேன், சரிங்களா? அதனால் இது என்ன வீடியோஸ் அப்படின்னா, நம்மளுக்கு வீட்டு செலவுக்காக காசு கொடுக்குறாங்கல்ல, அப்போ அந்த செலவுக்கு கொடுக்குற காசை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும், சரிங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது ஒன்றுமே புரியாது. அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இப்போ காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ வீட்டு செலவுக்கு. நம்மளுக்கு இப்போ வாரத்தில் எல்லா செலவுக்கும் அரிசி, குழம்புக்கு காய்கறிகள், மளிகை ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் இருக்கும். பிள்ளைகளை பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே செலவு இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம காசு ஒரு டப்பா இருக்குன்னா அது நம்ம கண்டிப்பாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்கன்னா காசு சேர்த்து வைப்பாங்க. கொடுக்குற காசில் கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் எல்லா குடும்பத்துலேயுமே அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 150 சொல்லிட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலை, அது எங்கிட்டுமே காசு கிடைக்காத சூழ்நிலை, அந்த காசு எடுத்து குடும்பத்துக்கு தான் போடுவாங்க. அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து அதை செலவு போடுறோம். 10-50 சேர்த்து வைக்கிறோம். அது எப்படின்னா ஏதாவது ஒரு செலவில் நம்ம போட்டுறோம், சரிங்களா? ஆனால் அது ஒரு பிரோஜனமே ஆக போகிறதில்ல. இப்போ நான் இந்த சொல்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு பிரோஜனமாக குடும்ப செலவுக்கு தான், அது ஒரு பிரோஜனமாக செலவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்னா, என்ன அப்படின்னா, இப்போ அதை நம்ம 10-20 எடுத்து வைக்கிறோம். கடுகு டப்பா, சீரக டப்பா, உப்பு டப்பான்னு சொல்லிட்டு அதில் இதுலேயும் போட்டு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சாலும் வீட்டு செலவுக்கு பண்ணிடுறோம். இப்படிலாம் பண்ணினாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, கடையில் வியாபாரம் பார்க்கனால டெய்லியுமே ஒரு 100 ரூபா எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சேன். ஆனால் கடைக்கு ஜாமான் வாங்க முடியல, மெடிசன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடை ஜாமானுக்கு ஏதாவது ஒரு செலவு அப்படியே எடுத்து மொத்தமாக எடுத்து கடையில் போட்டுருவேன். அதில் சேர்த்து வைக்கிறதுக்கு பிரோஜனமே இல்லாமல் போயிடும். அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன், என்னடா பண்ணலாம், நம்ம இப்படியே பண்ணுறோம், நம்மளுக்கு காசே சேர்த்து வைக்க முடியல. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நம்மள மாதிரி தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இருப்பாங்க. நம்மளால் வேலைக்கு போகிறோம், வீட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ஐடியான்னு சொல்லிட்டு நானாக யோசித்தேன். சரி, இப்போ வாரத்தில் இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபாய் போட்டால் அது 100 ரூபாய் ஆயிரும், சரிங்களா? இதே ஒரு 15 பேர் போட்டால் 150 ரூபாய் ஆயிரும். அப்படி இருக்குது. அப்போ நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களா, அப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 10 பேரை சேர்த்து நம்ம வாரம் முடிஞ்ச அளவு எவ்வளோ காசு அதாவது கட்ட முடியுமோ, இப்போ 100 ரூபான்னா 100 ரூபா, 200 ரூபான்னா 200, அப்படியா எல்லாத்தையும் கேட்டுட்டு எவ்வளோ கட்ட முடியும்னு கேட்டுட்டு ஒரு 10 பேரை சேர்த்து நம்ம ஒரு சிறு சேமிப்பு மாதிரி போடுவோம். அதாவது சிறு சேமிப்பு இல்லை, குலுக்குச்சீட்டு. இப்போ 10 பேர் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்தாலும் 100 ரூபா ஆகுது. அப்போ அந்த 10 பேரையும் எழுதி நம்ம ஒரு டப்பாக்குள்ளே போட்டுட்டு அதை குலுக்கி எடுக்கும்போது அது யாராவது ஒரு பேர் தான் வரும். அப்போ அந்த பேருக்கு அந்த 10 பேர் காசும் போகும். அப்படிங்கும்போது அது மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது. அது எல்லாருமே ஒரு பிரயோஜனமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னா, அந்த 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு காசு விழுந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க கட்டாமல் இருக்க முடியாது. நம்ம காசு கையில் வாங்கிட்டோம், நம்ம 10 பேரோட காசு நம்ம கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கனால என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த வாரம் 10 ரூபா கட்டியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அதே மாதிரி 10 பேருக்கு அப்படியே ஒரு அவசரத்துக்கு இப்படி குளிச்சு ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்கும்போது யார் பேர் வருதோ அவங்களுக்கு மொத்தமாக காசு கொடுக்கும்போது கிடைச்சிருதா, அது மொத்தமாக காசு கிடைச்சிரும்போது அவங்களுக்கு ஒரு பிரோஜனமாக வீட்டு செலவோ, மளிகை செலவோ, இல்லை ஏதாவது கடன் அடைக்கவோ, இல்லை குழுவுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் நான் ஒன்று ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, வாரத்தில் 200 ரூபாங்க, 200 ரூபா அதுவுமே வீட்டு செலவு மாதிரி போயிடும். இப்போ வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசை வாரம் 200 ரூபா யாரெல்லாம் கட்ட முடியுமோ அவங்கள நான் ஒரு 10 பேர் சேர்க்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு 25 பேருக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா என்னை நம்பி யார் கொடுக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை நம்பி 25 பேருக்கு மேலே கொடுத்துட்டு 25 பேர் கொடுத்துட்டாங்க. இன்னும் எனக்கு இதுக்கு மேலே வாங்கினோம்னா நம்மளுக்கு ரொம்ப இழுவரி ஆகி போயிடும், ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும், சீக்கிரம் முடியாது. அப்படிங்கிறனால நான் வேணாம்னு சொல்லிட்டு 25 போகுதுன்னு நினச்சேன். 10 பேர் இப்போ 25 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை சேர்க்கல ஒன்றே சேர்க்கலன்னு சொல்லிட்டு என் கூட நிறைய பேர் சண்டை போட்டாங்க. அதாவது சங்கடப்பட்டாங்க, நான் கட்ட மாட்டேனா அப்படி இப்படின்னு பேசினாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்னா 25ங்கும்போது அதிகமாக இருக்குது.
சரி இந்த தடவை இல்லை, அடுத்த தடவை வந்து நம்ம வந்து உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசி அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா 25 பேர் நாங்கள் வந்து 200 போடுறோம். அதாவது 5000 சேருதுங்க, வாரம் 5000. இப்போ வந்து என்னன்னா நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துட்டையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் அதே மாதிரி 25 பேரோட பேரையும் எழுதி வந்து டப்பாவில் போட்டு குலுக்கி, யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வந்து எடுக்க சொல்லுது. அந்த குலுக்கும்போது வந்து இந்த காசு கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையுமே மறைச்சிடுவேன். ஒரு சிலர் வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து நம்பாமல் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு 10 பேராவது இருந்து கொடுக்கணும்னா நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறனால வந்து நான் ஒரு 10 பேராவது வர வச்சு தான் அந்த சீட்டை குலுக்கி ஒரு சின்ன பிள்ளையை வச்சு எடுக்க சொல்லுவேன். அப்படி எடுத்து இப்போ வந்து எங்களுக்கு எப்படின்னா 11 சீட்டு முடிஞ்சு போச்சுங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். ஏன் 11 சீட்டு இப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது, 11 சீட்டு ஆனால் கட்டின மாதிரியே தெரியல. ஏன்னா 200ரூவாங்கும்போது அது செலவு மாதிரி போயிடும். அப்படியே மொத்தமாக வந்து ஒரு 5000 கிடைக்குது. 5000 அது பெரிய விஷயம் தானே, பெரிய அமௌண்ட்டு. இதுவே நம்ம 5000 சேர்த்து வைக்க முடியுமா வீட்டில்? முடியவே முடியாது. எனக்கே ஒரு ஆச்சரியம். ஆக்சுவலாக பார்த்தா நானே 2 சீட்டு போட்டிருக்கேங்க. 2 சீட்டு போட்டு ஒரு சீட்டை வாங்கி செலவு பண்ணிட்டு ஒரு சீட்டே இருக்குது. சரின்ட்டு இது இப்படியே போட்டேன். 200 சீட்டு அது வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்காக இந்த சீட்டு போட்டோம். அப்படி சரி நம்ம இன்னும் நீ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்களே அவங்களும் இதே மாதிரி தான் மொத்தமாக சேர்த்து வைக்கல, காசு வாங்க அப்படி செலவு அதில் போட இதில் போட அப்படி செலவாகி போகும். சரி அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளுக்குமே அது மாதிரி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணணும்னா வேலைக்கு கடைக்கு போகிற கடையிலேருந்து என்ன வருமானம், என்ன சேர்த்து வச்சுருக்கேன், என்ன எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னே கேட்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா நான் வீட்டு செலவையும் பார்க்கணும், கடையில் ரொட்டேஷனுக்கும் அதை தான் பண்ணணும், ஜாமான் வாங்கிக்கணும். அப்படிங்கும்போது என்னால் அதை கொடுக்க முடியாது. சரி இது வந்து நம்ம இப்போ ஒரு ஃபைனான்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா டெய்லியுமே 200 கட்டுறோம். அப்படிங்கும்போது அது நான் அப்படி 200 கட்டியே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்குது. இது குலுக்குச்சிட்டு அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து 10 பேர் சேரணும்னா கட்டி ஆகணும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி 15 நாளைக்கு ஒருக்கு வந்து 1000 ரூபா போடுவோம். ஏன்னா இது வந்து வேலைக்கு போகிறவங்க மட்டும் ஒரு 10 பேர் மட்டும் சேர்க்குவோம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கவங்கள வேலைக்கு போகிறவங்க ஒரு 10 பேர் சேர்ப்போம். மாத சம்பளம் வாங்குறாங்களே அவங்கள்ட்ட 5 நாளைக்கு ஒருக்கு அப்படிங்கும்போது மாதம் சம்பளம் வாங்கினேன்னு அந்த 2 மாதத்துக்கு 2 சீட்டு காசை ஒன்றா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சேர்ந்துட்டேங்க. அதே சேர்த்தா அதுக்குமே என்னை சேர்க்கல உன்னை சேர்க்கலன்னு சொன்னாங்க. நான் வந்து 10 சீட்டு போதும், அதுவுமே அதிகம் தான், அடுத்து வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 சீட்டு சேர்ந்து அதையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அது வந்து 10,000 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. 10 பேர் சேர்ந்து போடுறோமா, அது குளிக்கு போட்டோம்னா 1000 பேர் வந்து அவங்களுக்கு வந்து 10,000 ரூபா. இப்போ பாருங்கள் நான் பண்ணியிருக்க விஷயம் எப்படிப்பட்ட விஷயம், நல்ல விஷயமா, அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பணங்களை வந்து நம்ம வீட்டில் எந்த எடுத்து வச்சோம்னா எப்படி தான் எடுத்து வச்சாலும் அது செலவாகி போயிடும். இது வந்து வட்டி இல்லாத காசு. நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஸ்க்கு வாங்கினோம்னா இப்போ வந்து 5000 ரூபா வாங்கினா அதுக்கு 1000 ரூபா வட்டி கட்டணும், 10,000 ரூபா வாங்கினா அதுக்கு 2000 ரூபா வட்டி கட்டணும். ஆனால் இந்த விஷயத்தை பாருங்கள், நம்மளுக்கு வட்டியே இல்லை, நம்ம காசு நம்ம சேமித்து வைக்கிறோம், என்றைக்குமே கடனே இல்லை, என்னைக்காக இருந்தாலும் அந்த காசு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வரும். நான் சீட்டு போட்டு வச்சுருக்கேன், அந்த காசு எனக்கு கிடைக்கும், என்னைக்காக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இனிமேல் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ணி விழுந்துச்சுன்னா அடுத்தடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சீட்டு போட்டோம்னா எனக்கு 2 சீட்டு சேர்த்துக்க, நான் அடுத்த தடவை நான் 2 சீட்டு போடுறேன் 3 சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே வந்து 200 சீட்டில் எல்லாமே என் பிள்ளைங்க பேரில் தான் போட்டிருக்கேன். 200 சீட்டு என் பிள்ளைங்க பேரில் தான் 2 சீட்டும் போட்டேன். இப்போ 10,000 சீட்டு என் பிள்ளைங்க பேரில் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக தான் இது எனக்கு வந்து செலவு மாதிரி தான் ஆகுது. இது வந்து செலவு ஏற்கனவே நாங்கள் சீட்டு போட்டிருக்கோம். ஏன்னா வெளியில் ஒருத்தவங்கள்ட்ட சீட்டு போட்டு அது 2 சீட்டு எடுத்துட்டோம். அது அப்படி 5000 இருக்கும். 5 நாளைக்கு ஒருக்க வந்து 500 கட்டுறது. இது வந்து 18,000 ரூபா சீட்டு. 2 சீட்டு போட்டேன், 2மே விழுந்துருச்சு. ஒரு சீட்டு வந்து கடைக்கு தான் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு சீட்டை வாங்கி அதை வந்து பிள்ளைங்க பேரில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கி எடுத்து வச்சாச்சு. எனக்கு அந்த ஒரு ஆர்வம் தான். இப்போ சீட்டு கட்டும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து அது வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சீட்டுனா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, காசே இல்லாத சூழ்நிலையில் அது வந்து எனக்கு விழுந்துச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு அந்த மாதிரி இதை தான் ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன். சரிங்களா, வீட்டில் இருக்க ஒய்ஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்து வைங்க. இப்போ 10 பேர் வீட்டில் இருக்கவங்களே 10 பேர் சேர்ந்துக்கோங்க. சேர்த்துட்டு பக்கத்தில் இருப்பாங்க, அது நம்பிக்கையான ஆளுகளாக இருக்கணும். சரிங்களா, எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க முடியாது, நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். அவங்க கரெக்டாக கட்டுவாங்களா, நம்ம தேடி வந்து கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கவங்கள ஒரு 10 பேர் சேர்ந்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி காசு கலெக்ட் பண்ணி ஒரு வாரச்சீட்டோ இல்லை மாசச்சீட்டோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவைகளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போடுறீங்க, ஷார்ட்ஸ் போடுறீங்க, லைக் போட்டுருக்கு, எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு
பெல் ஐக்கன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே பாய்ங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.